அந்தோணியார் நம்ம அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்வோம் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. மக்களை கதிரும் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்றுணர்ந்தே. அகில இறைவன் அரசை அமைக்க மீட்பும் பலியில் பங்கேற்போம், மீட்பர் பலியில் ஒன்றிணைவோம். இறை மக்களை கதிரும் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். திருப்பலியினில் இணைந்து பலியாகும் இறைவன் அரசை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, திருச்சிலுவை யோவானின் திருவிழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் திருவையானது இறைவன் நமக்கு கொடையாக வழங்கிய வாழ்வை அர்த்தம் பொதிந்த தியாக வாழ்வாக மாற்றிட, இறைவனுக்கு அர்ப்பணித்திட இன்றைய விழா அழைக்கின்றது. சிலுவை அருளப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதுதான். இவர் டோலேடா என்ற சிறையில் 9 மாதங்கள் கடும் சித்திரவதை அனுபவித்த போது ஆண்டவர் இயேசு அவரிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, இவர் நம் ஆண்டவரிடம் வேண்டியது துன்பங்களை பொறுமையோடு ஏற்கும் வரமே போதும் என்பதுதான். திருச்சிலுவை யோவானின் விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு ஏற்கும் மனத்திடத்தை வேண்டுவோம். துன்பங்களே நம்மை புடமிட்டு இறைவனுக்கு ஏற்ற கருவியாக நம்மை மாற்றுகின்றன. துன்பங்களே நம்மை கடவுளுக்கு அருகில் கூட்டிச் செல்கின்றன. நம்மையும் நம் குடும்பங்களையும் நமது பங்கு முழுவதையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தவும் வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆலயங்கள் மரியாதையும் வாழ்ந்தரும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் தாமே நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளிலிருந்து நம்மை விடுவித்து இந்த திருப்பலியிலே ஆண்டவரது முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ, அப்பா நான் தவறு செய்தேன் என்று சொல்லி நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி நாம் இணைந்து பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன்,
உம் அன்பை உதறி சென்றே நான் கட்டளைந்து ஓடி வந்தே என்னை கண்பாரும் உங்கள் பிள்ளை நான் பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்று அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன். நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், வேதனைகள், உள்மன காயங்கள், உளவியல் பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், சாபங்கள், கட்டுக்கள், குடும்ப சமாதானமற்ற வாழ்வு முறைகள், சண்டைகள், போர்கள், பழிவாங்குகிற எண்ணங்கள், இவை அனைத்தையும் ஆண்டவர் தாமே நம்மிடமிருந்து அவரது பரிசுத்த திரு ரத்தத்தால் கழுவி நாம் பாவம் நீங்க பெற்றவர்களாக இந்த கல்வாரி பலியிலே நாம் தகுந்த விதத்தில் கலந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்டு அவரது திருவுடலை உட்கொள்ள நம்மை நாமே தயாரிப்போம், ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த உமது வல்லமையினால் எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிற உமது மேலான அன்பிற்காகவும் உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியில் நாங்கள் முழுவதுமாய் கலந்து கொண்டு எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் எந்நாளும் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த ஆவியானவரின் ஆற்றலை பெற்று நாங்கள் வாழ உமது அருள் வரங்களை எங்களுக்கு தருவீராக. இயேசுவே, நான் பாவி, உமக்கு எதிராக, நான் என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, என் ஆன்மாவிற்கு உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். என் பாவங்களை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் உம்மிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும்
மீண்டும் மீண்டும் நான் பாவத்திலே வீழ்ந்து விடுகிறேன். நீர் சிலுவை பாதையிலே ஒரு முறை அல்ல 3 முறை நீர் முகம் குப்புற கீழே விழுந்து மீண்டும் எழுந்தீரே. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுகிறோம். நீர் கரம் பிடித்து எங்களை தூக்கி விடுகிறேன். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஆனாலும் எங்களது எண்ணங்கள், எங்களது வார்த்தைகள், எங்களது வாழ்வு முறைகள் இவற்றால் நான் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். பாவத்தை விட்டுவிட நினைக்கிறேன், முடியவில்லை. பாவத்திற்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறேன், முடியவில்லை. ஊதாரி மகன் அப்பாவிடம் வந்து அவர் காலில் விழுந்து, அப்பா, உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னபொழுது அவனை ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையைப் போல நாங்களும் இந்த நாளிலே ஓடி வந்து உம் திருப்பாதம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீர்தாமே மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்மிடம் வந்தவர்கள் நோய்கள் தீரவும், பேய்களின் பிடிகளிலிருந்து விடுபடவும், இன்னும் கஷ்டங்கள் கவலைகளிலிருந்து விடுபடவும், சமாதான குறைவு, விசுவாச வாழ்வு இவற்றில் குறைவுபடாமல் நாங்கள் சமாதானத்தோடு வாழவும், நாங்கள் விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெறவும் உமது ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். உமது வல்லமையுள்ள கரம் எங்களை தொடட்டும். உமது வல்லமையுள்ள திரு ரத்தம் எங்களை கழுவட்டும். நீர் எங்களுக்காக துணையாளரை அனுப்பி இருக்கிற துணையாளர் தாமே எங்களுக்கு எல்லா வாழ்வு நிலைகளிலும் உடனிருந்து எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பாவங்களை நாங்கள் நினைத்து மனம் வருந்துகிறோம். உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னீரே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி நாங்கள் இன்றைய நாளிலே பாவத்தை உணர்ந்து உம்மை தேடி வருகிறோம். என்னை ஆசீர்வதியும், என் வழியாய் என் குடும்பத்தை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீரே எங்களிடமிருந்து அகற்றிவிடும். நாங்கள் இனி பாவம் செய்யாமல் வாழ நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். நாங்கள் உமது பிள்ளைகள். ஆண்டவரை, தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் பாவம் செய்து விடுகிறோம். பல வேளைகளிலே நாங்கள் அறிந்தே பாவங்களை செய்கிறோம். பாவம் விட்டுவிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களால் விட்டுவிட முடியவில்லை. நீரே எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற உமது ஆசீர்வாதங்களை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை மன்னிப்பதற்காக மனம் வருந்தி உம்மை தேடி வந்த எங்களுக்கு நீர்தாமே ஆசி வழங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பாவங்களை மன்னிக்கிற பொழுது நோய்கள் எங்களை விட்டு போய்விடுகிறது. நீர் பாவங்களை மன்னிக்கிற பொழுது அலகை, அதன் சோதனை எங்களை நெருங்காமல் இருக்கிறது. நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், நோய்கள் அனைத்தையும் நீர் இப்பொழுது மன்னிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நாங்கள் உமது அருளில் எந்நாளும் நிலைத்திருக்க உமது ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு நாங்கள் தூய மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக.
உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவர் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடிவாய் ஆக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளுக்கும் வலியோருக்கும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரோடைகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுளையனாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்த மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியவன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் வேதொரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவர் இன்னும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியிலோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை மேலோட்டமாக படித்தால் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் போக நிகழலாம். இந்த நற்செய்தி வாசகமானது ஏராளமான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் குறிப்பாக இறையியல் சிந்தனைகளையும் கொண்டது. அதனை ஆழமாக படிக்கின்ற பொழுது, ஆழமாக ஆய்வு செய்கின்ற பொழுது அதனுடைய விளக்கங்களை நாம் எளிதாகவும் அறிந்து கொள்ளலாம். இந்த வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது இப்படி துவங்குகிறது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. இதனை வாசித்தவுடனே அப்படியென்றால் எத்தனையோ மாபெரும் இறைவாக்கினர்கள் தோன்றி இருக்கிறார்கள், மாபெரும் அரசர்கள் தோன்றி இருக்கிறார்கள். விவிலியத்தில் எத்தனையோ அரசர்களை பார்க்கின்றோம், இறைவாக்கினர்களை பார்க்கின்றோம், நம்பிக்கையின் சின்னமான ஆபிரகாமை பார்க்கின்றோம், மோசேயை பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் விட திருமுழுக்கு யோவான் பெரியவரா என்ற ஒரு கேள்வி எழலாம். இறை இயேசுவில் அன்புரைந்தவர்களே, ஒருவர் சிறியவர் பெரியவர் என்று நாம் பார்க்கிற பொழுது, மனித கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இரண்டு நிகழ்வுகளை வைத்து நாம் பார்க்கின்றோம். மற்ற நிகழ்வு வைத்து பார்த்தாலும் கூட மனித கண்ணோட்டத்தில் பெரும்பாலும் ஒருவர் பெரியவர் என்று எப்படி பார்க்கிறோம் என்றால், அவளிடம் பணம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா என்று இந்த இரண்டு அங்குகளையும் வைத்து தான் பார்க்கின்றோம். ஆனால் இறைவன் அப்படி பார்ப்பதில்லை. யாரையும் பதவியை வைத்து பணத்தை வைத்து இவர் பெரியவர் சிறியவர் என்று இறைவன் பார்ப்பதில்லை. அதைத்தான் எசாயா புத்தகம் 55:8 வாசிக்கின்றோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல என்று தந்தையாம் கடவுள் கூறுகிறார். அதுபோல 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது இறைவார்த்தையில், மனிதர் பார்ப்பதை போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், நானோ அகத்தை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். ஆம், இறை இயேசுவில் அன்புடையவர்களே, இறைவன் யாரையும் பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ தீர்ப்பிடுவதில்லை, அவர்களை பெரியவராக பார்ப்பதில்லை. மாறாக இறைவன் எளிமையின் அடையாளமாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் எளிமையின் அடையாளமாக இருக்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். யார் யார் இறைவனுடைய பணியை செம்மையாக நேர்த்தியாக தைரியமாக செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான பெரியவர்களாக இருக்க முடியும் என்பதை தந்தையாம் கடவுள் அழகாக சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய வாசகத்தின் வாயிலாக உறுதிப்படுத்துகின்றார். யோவான், திருமுழுக்கு யோவான் எளிமையாக ஒரு வாழ்வையை வாழ்ந்தார். அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை, மாறாக ஒரு பரதேசியை போல பாமர மக்களைப் போல வாழ்ந்தார் என்பதை விவிலியத்தில் படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 3 அதிகாரம் 4 வசனத்திலே படிக்கின்ற பொழுது,
இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டி கிளியும் காட்டு தேனும் கொண்டு வந்தார் என்று படிக்கிற பொழுது அவர் எளிமையின் அடையாளமாக, ஏழ்மையின் சின்னமாக விளங்குகிறார். இறைவன் திருமுன் யார் யாரெல்லாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, ஆடம்பரம் இல்லாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, பந்தா காட்டாத, பணிவான, தாழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பெரியவர்களாக காணப்படுவார்கள் என்பதை முதல் நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். இரண்டாவது காரணம், ஏன் திருமுழுக்கு யோவான் மாபெரும் மன்னராக, மாபெரும் ஒரு மனிதராக, பெரியவராக தோன்றுகிறார் என்றால், இயேசுவினுடைய பிறப்பிற்கும் சரி, அவருடைய இறைப்பணிக்கும் சரி அவர் முன்னோடியாக திகழ்கிறார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவர் என்று, இவர்தான் மெசியா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ இறைவாக்குனர்கள் தோன்றினார்கள், எத்தனையோ அரசர்கள் தோன்றினார்கள். குறிப்பாக இறைவாக்குனர் அனைவரும் மெசியா வருவார் என்று தான் அறிவித்தார்கள். ஆனால் யோவான் மட்டுமே இவர்தான் உண்மையான மெசியா, இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவர்தான் செம்மறி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்குவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேர்த்தியாக, நேர்மையாக, நேராக சுட்டி காட்டியவர் திருமுழுக்கு யோவான் மட்டுமே. எனவேதான் அவர் மனிதருள் பிறந்த அனைவருளும் பெரியவராக காணப்படுகிறார். இறை இயேசுவில் அன்புரியதவளே, இந்த பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று எலிசபெத் அம்மாளுடைய வார்த்தைகளை பார்க்கின்றோம். அப்படி என்றால் வயிற்றில் இருக்கிற பொழுதே, கருவாக இருக்கிற பொழுதே இவர்தான் ஆண்டவர் என்று சுட்டி காட்டுகின்ற ஒரு பாக்கியத்தை திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்தார். எனவேதான் மனிதருள் பிறந்த மாபெரும் மனிதராக, மனிதருள் பிறந்தவர்கள் பெரியவராக திருமுழுக்கு யோவான் காணப்படுகிறார். ஆம், இறை இயேசுவில் அன்புள்ளவர்களே, தொடர்ச்சியாக இந்த வாசகத்தை படிக்கிற பொழுது, விண்ணரசில் மிக சிறியவரும் அவரெனும் பெரியவரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, விண்ணரசில் மிக சிறியவரும் அவரெனும் பெரியவர் என்றால் திருமுழுக்கு யோவான் சிறியவரா? இப்பொழுதுதான் சற்று முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர் என்று சொன்னார், இப்பொழுது அவரை தரம் தாழ்த்தி பேசுகிறாரே என்ற எண்ணங்கள் நம்முடைய மனதிலே எழலாம். ஆனால் உண்மையான விளக்கம், இறையியல் சிந்தனை அதுவல்ல. மாறாக சற்று இதனை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, இறை இயேசுவில் அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார், இறையாட்சி பணியை செய்ய வந்திருக்கிறார், இறையாட்சி நிலைநாட்ட வந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த இறையாட்சி பணிக்கு செல்கிறார்களோ அவர்களை இறையாட்சியினுடைய நுழைவாயிலிருந்து திருமுழுக்கு யோவான் அனுப்புகிறார். நுழைவாயிலில் நின்று கொண்டு இறையாட்சிக்குள் திருமுழுக்கு யோவான் அனுப்புகிறார். வெளியே நின்று மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகின்ற ஒரு மாபெரும் கருவியாக இருக்கிறார். இறை இயேசுவில் அன்பர்களே, இறையாட்சி என்பது மன்னக வாழ்வை விட மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. மன்னக வாழ்வை காட்டிலும் இறையாட்சி என்பது ஒரு மாபெரும் உன்னதமான, ஒளிமயமான, புனிதமான வாழ்வு என்பதை நாம் அறிகின்றோம். மன்னகத்தில் இருப்பவர்களை, விண்ணகத்தோடு இறையாட்சியில் இருப்பவர்களை ஒப்பிடுகிற பொழுது உண்மையிலேயே இறையாட்சி வாழ்வு என்பது ஒரு உன்னதமான வாழ்வு தான். அந்த வாழ்வை யார் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் மேன்மை புரிந்தவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக இன்றைய வாசகத்திலே கூறுகிறார். 1 பேதுரு 2:9 முதல் 10 வரை படிக்கிற பொழுது, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று வாசிப்பதன் மூலமாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே இறையாட்சிக்குள் நுழைகின்றோம். திருமுழுக்கின் வாயிலாக இறையாட்சியை நாம் நம்முடைய வீடாக பற்றி கொள்ளுகின்றோம். திருமுழுக்கின் வாயிலாக இறையாட்சிக்குள் நாம் நுழைகின்றோம். இறையாட்சியினுடைய உறுப்பினர்களாக, அங்கத்தினராக நாம் மாறுகிறோம் என்பதை மறந்துவிட முடியாது. எனவே தான் திருமுழுக்கின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுப்புகளாக நாம் மாறுகின்றோம். அவருடைய பணித்துவத்தின் முக்கியமான குருவாக, ஆசிரியராக, அரசராக மாறுகிறோம் என்பதை நாம் திருமுழுக்கிலே உணர்கின்றோம். ஆம், இறை இயேசுவில் அன்பர்களே, திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இறையாட்சிக்குள் நுழைகிறார்கள்.
இறையேசுவில் அன்பர்களே, இறையாட்சி என்ன என்று கேட்டால், இறையாட்சி என்பது அன்பு, அமைதி, சகோதரத்துவம் என்று சொல்லலாம். இதுதான் இறையாட்சியினுடைய படிப்பினைகளாக இருக்கிறது, கொள்கைகளாக இருக்கிறது. இவற்றை இணைத்து பார்க்கிற பொழுது ஒரே வார்த்தையில் இறையாட்சியினுடைய விளக்கத்தை கூறலாம் என்றால், இறையாட்சி என்பது நன்மை செய்வது, நன்மையை விதைப்பது, நன்மையின் உருவமாகவே மாறுவது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். தனது வாழ்க்கையிலே அவர் எங்கெல்லாம் சென்றாரோ சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று விவிலியத்தில் படிக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையின் உருவமாக இருக்கிறார். இறையாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இறையாட்சியின் மனிதர்களாக மாந்தர்களாக மாற வேண்டுமென்றால் நாம் அனைவருமே நன்மையின் உருவமாக மாற வேண்டும். நன்மையின் உருவமாக மாறுகிற பொழுது இறையாட்சிக்குள் நுழைகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எபேசியர் 2:10 வாசிக்கின்றோம், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியில் படைக்கப்பட்டுள்ளோம். நற்செயல் புரிவதுதான், நன்மை செய்வதுதான் கிறிஸ்தவருடைய பண்பாக இருக்க வேண்டும். இறையாட்சியை தங்களுடைய வாழ்வாக கொண்டவருடைய மையமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2வது சிந்தனையில் கூறுகிறார். 3வதாக இந்த வாசகத்தை படிக்கிற பொழுது, திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். இதனுடைய அர்த்தம், விளக்கம் என்ன என்று சிந்திக்கிற பொழுது, இறையாட்சி பல வேளைகளில் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. ஆம், இறையேசுவில் அன்பர்களே, இறையாட்சியை நம்முடைய வாழ்வாக கொண்டு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் எல்லா நிலையிலும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் துன்பத்திற்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்தில் நாம் அனைவருமே இருக்கின்றோம். நம்முடைய சோம்பேறித்தனத்திற்கு எதிராக, தீய எண்ணங்களுக்கு எதிராக, தீய இச்சைகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த உலகமானது வன்முறைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது, பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது, சாத்தானின் செயல்பாடுகள் அதிகமாக நிறைந்த உலகமாக இருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற நாம் அனைவருமே போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவேதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது போராட்டம் என்று சொல்வார்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பதே போராட்டம் நிறைந்த வாழ்வு தான். அங்கே நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டம் இருக்கிறது, உண்மைக்கும் பொய்க்கும் எதிரான போராட்டம் இருக்கிறது, நீதிக்கும் அநீதிக்கும் எதிரான போராட்டமாக இருக்கிறது, உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எதிரான போராட்டமாக இருக்கிறது, கடவுளுக்கும் அழகைக்கும் எதிரான போராட்டமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கனிந்த மரம்தான் கல்லடிபடும் என்று சொல்வார்கள். இறையாட்சியினுடைய விழுமியங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதுமே அடிகள் உண்டு, வலிகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துன்ப துயரங்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைத்தான் இன்றைய நாளில் நாம் விழா எடுக்கின்ற புனித சிலுவை யோவானும் அதனை ஒரு பாடமாக கூறுகிறார். கிறிஸ்தவ அனைவரும் துன்புறும் ஊழியர்கள் என்பதை தனது வாழ்க்கையின் மூலமாக அவரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம், இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6:12 வாசிக்கிற பொழுது, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், குறிப்பாக வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் அவற்றோடு போராடுகிறோம் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு போராட்டம் நிறைந்த வாழ்வு, சாத்தானுக்கு எதிராக போராட்டம் நிறைந்த வாழ்வு என்பதை மறந்துவிட வேண்டாம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது, இயேசு 40 நாள் அலகையால் சோதிக்கப்பட்டார். இயேசுவும் விதிவிலக்கல்ல. இறையாட்சி பணியை போதிக்க வந்த அவருக்கே அந்த நிலை என்றால், சோதனை என்றால், சாதாரண மனிதர்களாக இருக்கின்ற இறையாட்சிக்கு நுழைகின்ற நமக்கும் துன்பமும் துயரமும் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறது. எனவே போராடும் குணத்தோடு நாமும் வாழ வேண்டும் என்பதன் விளக்கம்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இறுதியாக இந்த வாசகத்தினை சற்று ஆழமாக படிக்கின்ற பொழுது, வரவிருக்கின்ற இறைவாக்கினர் எலியா என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசகத்தில் உறுதிப்படுத்துகின்றார். முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பற்றி பெருமையாக பேசுகிறார். அதன் பிறகு அர்த்தத்தை கொடுக்கிறார். மீண்டுமாக திருமுழுக்கு யோவானை பெருமைப்படுத்துகிறார். திருமுழுக்கு யோவான் தான் வரவிருந்த எலியா என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். மலாக்கி 4:5 படிக்கிற பொழுது, ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இதனை பிரதிபலிக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். திருமுழுக்கு யோவானுக்கும் எலியாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றங்கரையில் தனது பணியை தொடங்கினார். அதுபோலதான் எலியாவும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக யோவான் ஆற்றங்கரையில் காணப்பட்டார் என்று
வரலாறு சான்று பகுகிறது. யோவானும் மனமாற்றத்தை போதித்தார், எலியாவும் மனமாற்றத்தை போதித்தார். திருமுழுக்கு யோவான் எளிமையாக வாழ்ந்தார், அதுபோல எலியாவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். திருமுழுக்கு யோவான் இறையாட்சியை தைரியமாக போதித்தார், அதுபோல எலியாவும் மெசியா வரவை தைரியமாக போதித்தார். திருமுழுக்கு யோவான் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அதுபோல எலியாவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எனவே தான் அவருடைய வரவிருக்கின்ற எலியா திருமுழுக்கு யோவான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். இறை இயேசுவில் அன்பறிந்தவர்களே, இன்றைய வாசகத்தை பல வேளைகளில் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தவறான புரிதல்கள் வரலாம். இதுதான் சரியான புரிதல், இதுதான் சரியான விளக்கம், இது இறையியல் சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த வாசகத்தை படிக்கிற பொழுது நாமும் திருமுழுக்கு யோவானை போல நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கான பணியை செய்ய துணிவோம். இறையாட்சி பணிதான் உண்மையான பணி என்பதை உணர்வோம். இறையாட்சி விழுமியங்களை நமது வாழ்வாக மாற்றுவோம். குறிப்பாக நன்மை செய்கின்ற அந்த விழுமியத்தை நம்முடைய வாழ்வாக மாற்றுகிற பொழுது நாம் இறைவனால் உயர்த்தப்படுவோம், இறையாட்சிக்கு நுழைவோம். அதற்காக முயற்சி செய்வோம், ஜெபிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது தேவைக்காக மட்டுமல்ல, உலக தேவைக்காக, சிறப்பாக திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக இன்றைய நாளில் நடைபெறுகிற சண்டைகள், போர்கள் நிறுத்தப்பட ஆண்டவர் தாமே சமாதானத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வர நாம் நமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்புவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் திரு அவையின் வழிகாட்டிகள் அனைவரும் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாய் தன் பணி வாழ்வில் உறுதி பெற்று மக்களையும் அதே நம்பிக்கையின் பாதையில் அழைத்து செல்ல போதுமான நல்ல உடல் உள்ள நலனை அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களில் நிலை தடுமாறாமல் உம்மில் நம்பிக்கை உடையவர்களாய் அவற்றில் வெற்றி கண்டிட ஆற்றலையும் திறமையையும் அளித்த காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தாராள மனதுடன் மக்களுக்கு உதவி புரியும் நல்ல திட்டங்களை வகுத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் ஆண்டவரே, உடல் நோயினாலும் புல நோயினாலும் வருந்துவோர் அனைவரும் உமது கருணையினால் குணம் பெற்று ஆறுதல் அடைந்து மன நிம்மதியுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானம் நிலவவும், மரியாவின் புகழ் எங்கும் பரவவும், சபையில் ஒற்றுமையும் அவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. கிறிஸ்து என்னும் மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா தன் சகோதர சீமோனிடம் கூறினார். ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே நாங்கள் உம்மை கண்டுகொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவைகளை திருப்பாதம் சமர்ப்பித்திருக்கிறோம். தந்தைக்குரிய பரிவுடன் இவை அனைத்தையும் எங்களுக்கு நீ நிறைவு செய்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடும் காலை ஆனந்தமே ராகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரை வாழ்வை முன்கரங்களில் கையளித்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவயத்தின் அழகுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கைகளை தயவாய் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுகிறவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமது திரு பெயருக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள திருப்பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் புனித சிலுவை யோவான், எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கும் இவளை உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும்படிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களால் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம்
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையை நோக்கி அப்பா என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் அந்தரல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் ஜீவன் தேடும் தெய்வம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. போது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. மாறும் தேவா மாறும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். மாறும் தேவா மாறும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம், என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி